இது வந்து சிறுவாச்சூர் தோட்டம். சிறுவாச்சூர் தோட்டத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆடு கெடா அடிச்சிருக்கோம். இதில் ஆட்டு எருவு எப்பயுமே நல்லதும்பாங்க. ஆட்டு எருவு வந்து அது சாப்பிட்றதே இலை தானே, எல்லாமே இலை சாப்பிட்றது எல்லாமே அது இலையாக சாப்பிட்றதுனால அதோட எருவு வந்து ரொம்ப சத்தாக இருக்கும். ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது ஒரு 10 நாள் அடிப்பாங்க. ஒரு 3/4 ஏக்கர் இருக்கும். இப்போ இது ஒரு அஞ்சாவது நாளாக அடிச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 இடம் தான் மாற்றி போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு நம்ம கெடா அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த சத்து இருக்கும் அந்த நிலத்துல வந்து. அதனால வந்து ஒரு 5வது நாளாக இந்த கெடா அடிச்சிட்டு இருக்கோம். இது ஆட்டோட எருவு, ஆட்டோட ஈரின்னு, இது எல்லாமே நல்ல நிலத்துக்கு சத்து. அதனால இந்த வயல்ல வந்து இப்ப கெடா அடிச்சிருக்கோம். முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த நாளையில ஆடு கெடா அடிக்கிறது, மாடு கெடா அடிக்கிறது, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்மளும் அதே மாதிரி ஆடு கெடா அடிக்க வச்சுருக்கோம். மண் வளத்தை நல்லா மாற்றணுங்கிறதுக்கோசரம் கெடா அடிக்கிறோம். இந்த மண் வளம் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக மாறிடும், நல்லாவே மாறிடும். மண் வளம் மாறும்போது நல்லா நம்மளுக்கு அந்த செடி எல்லாமே ஆரோக்கியமாக வரும், தேவையான ஈல்டு கிடைக்கும். நம்ம வந்து விவசாயம் வாழ்க, விவசாயி வளர்க. கண்டிப்பாக விவசாயி வந்து நல்லா வளரணும், செல்வம் செழிப்போடு வளரணும். வாழ்க விவசாயம், வளர்க விவசாயி. நன்றி.